GST 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். GST வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். people friendly gst.com. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் திட்டமிட்டு ரோட் ஷோ நடத்துறீங்க. இது சிக்கல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது எதையுமே அவர்கள் ஃபாலோ பண்ணல. ரெண்டாவது, இந்த மாதிரி கூடுற கூட்டத்துக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே. தண்ணி மற்ற வசதிகள் பண்ணி தரணும். எல்லாத்துக்கும் மேலே நேரத்துக்கு வரணும். இது எல்லாம் விஜய் பக்கம் இருக்கிற தவறுகள். அதை விட மிகப்பெரிய தவறு, பேட்டி கூட கொடுக்காம போகணும். திருச்சியில் விஜய்க்கு எதிராக தாவேகாக்கு எதிராக பல இது வந்தது. எடப்பாடி முடிச்சு விட்டார் எல்லாத்தையும். அவருடைய ஒரு பேட்டி தாவேகா பக்கம் எதிர்பார்ந்த விஷயங்களெல்லாம் சமன்படுத்துச்சு. மத்தியானம் அண்ணாமலை மொத்தமாக முடிச்சு விட்டார். அதை வச்சுனா எனக்கு என்னென்னு ஒரு ட்வீட் பண்ணுறாரு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்து விடணும். அதுலேயும் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணுறதுனா நீங்கள் பதிவு பண்ணிட்டு பின்வாங்கக்கூடாது. டெலீட் பண்ணுறா சார் அடுத்த 15வது நிமிஷத்தில் சார். அது அதை விட தப்பு. 41 குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி நான் மன்னிப்பு கேட்குறேன். நானும் காரணமாக அமைஞ்சிட்டேன். நான் உங்களை நாடி வந்தேன், நீங்கள் என்ன நாடி வந்தீங்க, என்னை நம்பி தான் வந்தீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு துர்மரணம் நடந்துச்சு. ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். உங்களோட நான் துணை இருப்பேன். பேசி சொல்லியிருக்கணுமா வேணாவா? ஆனால் இதை சொல்லலை, இதை இது பண்ணலன்ற ஒரே காரணத்துக்கு போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னங்க நியாயம்? விஜய் வீடியோவில் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, என்ன சார் அவர் அக்கௌண்டபிலிட்டியே அவர் எடுத்துக்கல. ஆமாம், அவர் முதல்வருக்கு சவால் விடுறாரு. அரசு நடந்த பொழுது இந்த கலாச்சார சாவுகள் இதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்களா? அதனால சார் 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்குறது அரசு நிவாரணங்க. அரசு இந்த கள்ளச்சாராய சாவு எங்களை அறியாமல் நடந்தது, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு எதாவது எடுத்துக்கிட்டாங்களா? நரேட்டிவ் எல்லாரும் தான் செட் பண்ணுறாங்க. அதை இப்போ செட் பண்ணிட்டு இல்லையா? லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, இந்த வகை மனப்பான்மைன்னு சொல்கிறதுக்கு கான்ஸ்பிரன்சி தியரியா வேறு என்னது? விஜயை குற்றவாளி ஆகுறீங்கல்ல, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடாதா? ரசிகர்களோட விளையாடக்கூடாதா? அவருடைய அனுபவம் அவ்வளோதான். அவர் விளையாடினாரு. நாய்க்குட்டி வச்சுட்டு போடுறாருல்ல ஃபோட்டோ. யாராவது பண்ணுறீங்களா? எதுக்கு இந்த கூட்டத்தில் 7 மணிக்கு அதனால் வர விட்டீங்க? நினச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் போவ ஒரு 50 பேர் இதாகும். நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சார்? ஒன்றும் இல்லை சார். 11 மணிக்கு இருந்து நீ 12 மணிக்கு சொன்னல. இருங்க, நீ 12 மணிக்கு சொன்னல. 2 மணி 3 மணி 4 மணி நீ உன் இஷ்டத்துக்கு இது கூட்டு வர பர்மிஷன் கிடையாதுயா. நீ கிளம்பு, ஸ்கிப் பண்ணி போ. இந்த அப்பராண்டு எடுத்துக்கணுமா வேணாவா? அரசுக்கு அதில் இது இல்லையா? நீதிமன்றம் வேறு மாதிரி கேட்கும். சரிங்க, அந்த ஆள் தான் வந்தான், அனுபவம் இல்லாதவன், அவன் வேணுன்னே வந்தாயா, ரைட்டு, நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? கோர்ட்டு கேட்கும்ல, அங்கே நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. டிஎம்கே மேலும் நெருக்கடி கொடுத்தால் இந்த நெருக்கடியை என்டிஏ பயன்படுத்தும். ஓ சார், அதாவது திமுக விஜய்க்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி கொடுத்தால் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேருவார், ஓடி போய் சேருவார். இந்த தவறை திமுக செய்தது என்றால் அது பெரிய ஸ்வீப்பாக இருக்கும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நேற்றைக்கு விஜய் வீடியோ வெளியிட்டிருக்காரு. கரூர் சம்பவம் நடந்து முடிந்து ஒரு 72 மணி நேரத்திற்கு பிறகு விஜய் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அக்கௌண்டபிலிட்டியை விஜய் எடுத்துக்கல. ஒரு மன்னிப்பு கூட விஜய் கேட்கல. குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு சவால் விட்டுருக்காரு. என் மீது கை வைங்க, என் கட்சிக்காரர்கள் மீது கை வைக்காதீங்கன்னு ஒரு நேரடி சவால் விட்டுருக்காரு. ஒரு 4-5 மாவட்டத்தில் நாங்கள் பரப்புரை மேற்கொண்டோம். எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலை. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, குறிப்பாக கரூர் மக்கள் பேசக்கூடிய வீடியோவெல்லாம் பார்க்கும்போது கடவுளே இறங்கி உண்மையை பேசுகிற மாதிரி இருக்குன்னு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கும் துணையில், அதாவது ஒரு கான்ஸ்பிரசி துணையில் விஜய் பேசியிருக்காரு. விஜயனுடைய இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க சார்? கான்ஸ்பிரசி அப்படின்றதுக்கு விஜய்க்கு மட்டும்தானா அப்படின்னு பொருத்தி பார்க்குறத நான் ஏற்றுக்க மாட்டேன். முதல் நாள் நைட்டு ஓடி போனார் அப்படின்றது நீங்கள் பேட்டி கொடுத்துடணுன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை திரும்ப பதிவு பண்ணுறேன். இவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், இம்மெச்சூரிட்டி இவர்கள்ட்ட. இவர்கள் யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. இவர்கள் திரும்ப ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்கள் இவ்வளோ பேர் திரள்றாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு அக்கறையின்மை இவர்கள்ட்ட இருந்ததை நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் என்ன அவங்க திட்டக்கூட செய்வாங்க. இவர்கள் இந்த ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்னு ஆரம்பத்துலேருந்து நான் தான் போட்டு அடிச்சுக்கிட்டேன். ஆமாம், இவர் கோவையில் நடத்துனது
வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ரோட் ஷோ. ஆமா ஆமா ஆமா. மதுரையில் இவர் இங்கே பேட்டி கொடுத்துட்டு அங்கே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போகாமல் பிரச்சார வேனில் போனார். 3வது திருச்சியில் வேணுன்னு ரோட் ஷோ நடத்தினார். இது உட்பட நான் சொன்னேன். ஆமா ஆமா. அவர் வந்து நான் சொன்னார், நாங்கள் வந்து ஏன் சாட்டர்டே நடத்துகிறோன்னா மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னப்போ என்னுடைய பதிவு, அப்போ போன சனிக்கிழமை ரோட் ஷோ நடத்துனீங்களே அது மக்களுக்கு தொல்லை இல்லையா அப்படின்றது தான். அப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இவர்களுக்கு பேசுகிறதுல சிக்கல் விஜய்க்கு. அதை ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோ மூலிமா நாங்கள் எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருன்னு காமிச்சிட்டு வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறத வாடிக்கையாக வச்சுருக்காரு. இதை தவிர்க்கணும். நீங்கள் ஜெயலலிதா மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடணும். இப்போ ஜெயலலிதாலாம் ஒரு ஹெலிகாப்டரில் வருவாங்க, ஹெலிபேட் இருக்கும். ஆமாம். ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் எங்கள் இடம் ஹெலிபேடுக்குன்னு தனி இடம். ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல இறங்கி அங்கேருந்து காரில் நேராக வந்துடுவாங்க. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரம் தான் இருக்கும். மேடை போட்டு வச்சுருப்பாங்க. மேடையில் ஏறி பேசிட்டு சால்வை மரியாதைலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம். இது ஜெயலலிதா பாணி. இதுதான் கரெக்டான பாணி. நீங்கள் திட்டமிட்டு ரோட் ஷோ நடத்துறீங்க. இது சிக்கலுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது எதையுமே அவர்கள் ஃபாலோ பண்ணல. எல்லாத்துக்கும் மேலே இவர்கள்ட்ட ஒரு அரகண்டு விஷயம் என்னன்னா, இவர்கள் எல்லாமே எலைட் பாலிட்டிஷியன் சொல்லுவேன். அவருக்கா பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எலைட் பாலிட்டிஷியனுக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. இந்த எளிய மக்களுடைய கஷ்டம் தெரியாது. ஓகே. அவன் நமக்காக அன்னைக்கு பொழப்ப விட்டுட்டு வரான். குழந்தைய ஜோடிச்சு சிக்காரிச்சு விஜய் மாமாவை பார்க்கலாம் வான்னு ஒரு அம்மா கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் சாப்பாடு கூட வழி இருக்காது. ஆனால் நம்ம மேலே உள்ள அபிமானத்தில் வர்றாங்க. எம்ஜிஆருக்கு அந்த இது இருந்தது. இவ்வளோ பேர் என் மேலே அன்பு வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் எம்ஜிஆர் பல இது பண்ணார். அதனால தான் 38 வருஷம் ஆகியும் இன்றைக்கி எம்ஜிஆரை நினச்சி பார்க்குறோம். ஆனால் இவங்ககிட்ட அது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு மாநாட்டில் இதுலேயும் 2 பேர் 3 பேர் இறந்து போவாங்க. ஒன்று ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போவாங்க. இது இப்படியே நடக்கும்பொழுது இவர்கள் அதை அவாய்ட் பண்ணுற வேலையை பண்ணியிருக்கணும். ஆனால் அதை மேலும் வலு கூட்டுற மாதிரி நான் வந்து இப்படி தான் வருவேன், ரோட் ஷோ வருவேன், இப்படி கூட்டு வருவேன்றது ஒன்று. 2வது, இந்த மாதிரி கூடுற கூட்டத்துக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே. தண்ணி மற்ற வசதிகள் பண்ணி தரணும். அது எல்லாத்துக்கும் மேலே நேரத்துக்கு வரணும். கரெக்ட். பகலில் நீங்கள் பர்மிஷன் வாங்குறீங்கன்னா நீங்கள் இத்தனை மணிக்கு இங்கே வர்றீங்கன்னு உங்கள் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் போட்டுருவீங்க. அப்போ 1 மணிக்கு வரீங்கன்னா 7 மணிக்கு வந்து காத்துக்கிறதான். ஏன்னா லேட்டாக போனால் உள்ளே போக முடியாது, பார்க்க முடியாதுன்னு. அப்போ அந்த 7 மணிலேருந்து காத்துட்டு வரவனுக்கு 1 மணியில் இங்கே வருவீங்க நம்பிக்கைனால தான் ஒரு வாட்டர் பாட்டில் ஏதோ கொண்டு வந்து சாப்பிட்டு காலைல டிஃபன் பண்ணிட்டு ஏதோ நிற்கிறான். மத்தியானம் சாப்பாடை திறந்துட்டு தண்ணி இல்லாமல் வெயிலில் நிற்கிறாங்க, குழந்தை குட்டிகளோட நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 2 மணிக்காவது போனாலும் தான் அவங்க தாங்குவாங்க சார். ஆனால் அவங்க போலீஸ்கிட்ட டைம் கேட்டது மதியம் 3 to இரவு 10 சார். ஆனால் அறிக்கையில் சோஷியல் மீடியாவில் விட்ட விஷயம் என்பது கரூருக்கு வந்து 12 மணிக்கெலாம் வந்துருவாருங்கிற மாதிரியான. அதை அவங்க தாங்க தெளிவுபடுத்தணும். பர்மிஷன் 12 மணிக்குன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இவங்க ட்விட்டரில் எப்படிங்க போடுவாங்க? ட்விட்டரில் எப்படி போடுவீங்க? ஆனந்த் பேரில் அறிக்கையாகவே போட்டிருக்காங்க சார். பத்திரிகை செய்தி எப்படி வரும்? நம்ம எதை எடுத்துக்கிறது? அவங்க சொல்கிறதானே எடுத்துக்க முடியும். இல்லை, கிட்டத்தட்ட போலீஸ் கிட்ட கொடுத்த பர்மிஷன் லெட்ரு மீடியாவுக்கு வராது. ஏன்னா போலீஸ் கிட்ட மட்டும் தான் அந்த காப்பி இருக்கும், மீடியாவுக்கு அதை கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த கட்சி சொல்லுவாங்க, அப்புறமா கொடுப்பாங்க. சொல்லுங்க. குறிப்பாக கட்சி ட்விட்டர் ஹேண்டில் பத்திரிகையாளர்கள் பார்த்து அதை தான் வந்து செய்தியாகவும் கொடுப்பாங்க. ஸோ இங்கேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு என்னங்க, நம்ம வந்து எதை வச்சு பேசணும்? கட்சியுடைய அஃபீஷியல் ஹேண்டில் தான். அஃபீஷியல் ஹேண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? 8:45 12. ஆமாம், அவ்வளோதான். அதனால நம்ம அதை வச்சு தான் பேசணும். இல்லை, மீடியாவும் நம்பினாங்க சார். அதனால தான் முன்னாடியே அவங்க வந்து யூனிட் எல்லாம் அமுச்சு வச்சுட்டாங்க. அப்போது 12 மணினா நீங்கள் 3 மணி கூட வாங்க, 4 மணி கூட வாங்க. நீங்கள் எப்படி இதில் இவங்க நடுவில் கோர்ட்டில் நேற்று சொன்னது எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, சம்பள நாள் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து 10,000 சொன்னோன்றாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து விளாசி இருக்காரு சார். அது கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அதுக்குள்ளே போவாங்க. ஓகே. அவர் அது என்ன விஷயம்னா 4 மணிக்கு மேலே நீங்கள் அது நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் நீங்கள் அந்த சம்பளம் வாங்குறவங்க சம்பளம் வாங்கிட்டு அங்கே வந்திருக்காங்க. 4 to 6 க்ரௌட் ஏறி இருக்கு. இது எல்லாம் விஜய் பக்கம் இருக்கிற தவறுகள். அதை விட மிகப்பெரிய தவறு இவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்றதுக்கு இவர் பேட்டி கூட கொடுக்காம போனது. திருச்சியில் சொல்கிறீங்க சார்? திருச்சியில், சென்னையில். அப்புறம் 2 நாள் மௌனம் காத்தது. இவர்கள் யாருமே ஒரு மெச்சூரிட்டி இல்லாதன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் செதர்னது. யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கல. நாங்க தான் கரூர் மாவட்ட தாவேகா களத்துல இல்ல சார். திமுகவும் அதிமுக நாம் தமிழர் தொண்டர்கள் இன்க்ளூடிங் பாஜக தொண்டர்கள் களத்துல இருந்து விலைகள் பார்த்திருக்காங்க. என்ன காரணம்னா அவர்கள் அரசியலை பார்க்காதவங்க. ஒரு அச்சம் இருக்கும், நம்ம போனா அடிச்சிருவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு அச்சம் இருக்கும். அதனாலதான் அவர்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸை வந்து
பூட்டிட்டு அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு நியூஸை வந்து எக்ஸ்பிரஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, பிரிண்ட்ல கேரி பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, என்ன தாண்டா எல்லாரும் போட்டு அடிச்சிடுறீங்க அப்படின்னு சூரிய ஒரு படத்தில் சொல்லுவார். ஆமா, என்ன தாண்டா எல்லாம் ஈஸியாக போட்டு அடிச்சிடுறீங்க அப்படின்னு. புதுசாக ஒரு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வேலைலாம் நடக்கும். இந்த கோபமும் இந்த அறச்சீற்றமும் இந்த நுணுக்கமாக பார்க்குற பார்வையும் எங்கே ஓடுன ஏன் வரல அப்படின்ற கேள்விகளெல்லாம் இதே அரசு 2-3 விஷயத்தில் ஃபெயிலியர் ஆனப்போ இதே அறச்சீற்றத்தோடு எத்தனை பத்திரிகையாளர் பேசுனாங்க, எத்தனை பேர் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரிமான்னாரு. அதுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். அஜித் குமார் லாக்அப் டெத் எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். யாராவது பேசுனாங்களா? பலகரப்பை ஒருத்தர் தான் பேசினார். காலையை மிரிச்சிட்டிங்க சாரிமான்றீங்கன்னு. அதனால் நியாயம் எங்கே இருந்தாலும் பார்க்கணும். நான் இப்போ சொன்னது எல்லாம் விஜய் பக்கம் இருக்கிற தவறுகள். ஆமாம். இதுக்கு பிறகு 2 நாள் கழித்து இதுக்கு நடுவில் விஜய்க்கு எதிராக தாவேகாக்கு எதிராக பல இது வந்தது. எடப்பாடி வந்து முடிச்சு விட்டார் எல்லாத்தையும். அவருடைய ஒரு பேட்டி தாவேகா பக்கம் எதிர்பார்ந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சமன்படுத்துச்சு. அவருக்கு கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சது. மத்தியானம் அண்ணாமலை வந்து மொத்தமாக முடிச்சு விட்டார். எங்கே தவறு இருக்குன்னு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு விஆர்எஸ் கொடுத்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் என்ன கரெக்டாக பேசணுமோ கரெக்டாக வச்சு அடிச்சு விட்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்த ஆரம்பித்தாங்க. இவங்க சைடில் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம், இவங்கெல்லாம் வந்து காலி பண்ணிட்டாங்களேன்னு. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் விஜய் பக்கம் தவறு இருந்தாலும் விஜயை முழு குற்றவாளியாக ஆக்க முடியாது, அரசனுடைய தவறுகளும் இருக்குன்றத ஒரு உண்மையை எல்லாருமே பதிவு பண்ணாங்க. நேற்றுக்கு எங்க பக்கம் எந்த தவறும் இல்லைன்னு ஒரு எல்இடி ஸ்கிரீனை வச்சு வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சிட்டாங்களே அரசு தரப்பு. அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இவர்கள் தரப்புல பதற்றம் அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் மத்தியிலேயே பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன கிரியேட் பண்ணி விஜய் விட்டுட்டு ஓடிட்டாரு, விஜய் இந்த மாதிரி பண்ணாரு, இப்போ நான் சொன்னதெல்லாம் விஜய் பக்கம் உள்ள தவறுகள். ஆனால் இது இப்படி சொல்லாமல் இன்னும் மோசமாக சொல்லி அந்த பசங்க அந்த மாதிரி பண்ணானுங்க, அது பண்ண பேட்டிகள், பொதுமக்கள் போர்வையில் பேட்டிகள், இல்லை பொதுமக்களுக்கே கோவம் இருக்கும், நமக்கே கோவம் இருக்காதா, மரத்து மேலே ஏறுறான் அப்படின்னு. இது மட்டுமே எடுத்து கட்டிங்காக போட்டு ஃபுல்லாகவே சமூக வலைதளங்களில் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் பொதுமக்கள் மத்தியில் இவங்களும் செய்யக்கூடியவங்கடா. இப்போ இந்த சைடு ஒரு எப்படி விஜய் பற்றி அவதூறு கிளப்பப்பட்டதோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி பற்றியும் அவதூறு கிளப்பப்பட்டது. அவர் எப்படி டைமுக்கு போனார், இப்படி பண்ணாங்க, டாக்டருங்க எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிமேதாவிகளாக டெக்னிக்கலாக இந்த டைமில் இது பண்ணக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணாங்க, இப்படிலாம் கிளப்பப்பட்டப்போ பொதுமக்கள் மத்தியிலே என்னென்னா இவங்க செய்யக்கூடியவங்க தான். அந்த ஆள்னா ஏன் பண்ணுவான் விஜய், அவன் ஓட்டான், அவள் தான், வேறு என்ன பண்ண முடியும். ஆனால் இவர்கள் அதுதான் பண்ணுவாங்க இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ இவர்கள் இதில் கில்லாடிகள். 75 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் பலரையும் பார்த்துட்டு வந்தவங்க, பல இக்கட்டுகளை சந்திச்சுட்டு வந்தவங்க டிஎம்கே எதிராக. அப்போ அவங்க ஏறி அடிக்கிறதுக்கு அடுத்த இது என்ன பண்ணலான்னு நோக்கிறதுக்குள்ள பாஜக உள்ள களை இறங்கிச்சு. எம்பிக்கள் குழு வந்தோடனே அது ஒரு பக்கம் தனியாக வருது. முதல்வர் ஒரு வீடியோ போடுறாரு, இந்த பிரச்சனையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முதல்வர் ஒரு வீடியோ போடுறாரு. அதுக்கு உடனடியாக எடப்பாடி தரப்புலேருந்து பதிலடி வருது. அப்போ அந்த வீடியோவும் பெருசாக எடுபடலை, அது ஒரு பேசு பொருளாக மாறலை. அப்போது இவங்க எம்பி டீமு உள்ளே வந்து நேரடியாக கள விசாரணை இதெல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் இங்கே கைதாவாரா, விஜய் கைதாவாரா, புஷி கைதாவாரான்ற மாதிரிலாம் வருது. மாவட்ட செயலாளர் கைதுன்றப்போ இவர்கள் தரப்பில் ஒரு இது வருது, புதுசில் இவங்களுக்கு இது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கள்ளக்குடி போராட்டத்தில் சந்திச்சிருப்பாங்க. யார்? திமுக. அதுக்கும் முன்னாடி இந்த இது 62லலாம் நம்ம அந்த தனி திராவிட நாடு கேட்டாங்கல்ல, திராவிட நாடு கோரிக்கை. அப்போல்லாம் எல்லாரையும் தூக்கிக்குள்ளே போட வேண்டியது. அப்போல்லாம் டக்குன்னு பின் வாங்கி தேசம்தான் முக்கியம், திராவிட நாடு கோரிக்கை கைவிடுறன்றலாம் இது பண்ணாங்க. இந்த மாதிரி பல இதை பார்த்து வந்தவங்க. ஆனால் இவர்கள் எல்லாமே ஆலிஸ் வெல் பார்த்துட்டு வந்தவங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டுன்னு வரும்பொழுது, கைது அதுன்னு வரும்பொழுது செதறாங்க. ஓகே, அதுக்கு ஏற்ற போகிற நைட்டு இவர் ஆதவ அர்ஜுனா எனக்கு என்னன்னு ஒரு ட்வீட் பண்ணுறாரு. பொறுப்பே இல்லாத ட்வீட். அது என்ன காரணம்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த பொறுப்பில் இருக்கீங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப நிதானமாக தேவை. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்து விடணும். அதுலேயும் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணுறதுனா நீங்கள் பதிவு பண்ணிட்டு பின்வாங்கக்கூடாது, டெலீட் பண்ணுறாரு சார் அடுத்த 15வது நிமிஷத்தில் சார். அது அதோட தப்பு. அப்போ இவர் இங்கே உலகமே இந்த ஜங்ஜி எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு வகையான வன்முறை கும்பல், அறிவற்ற தன்மையில் தூண்டி விடப்பட்ட, எதை பற்றியும் யோசிக்காத ஒரு கும்பல், ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி.
அப்போ இந்த கூட்டத்தினால நேபாளில் நடந்ததோ இலங்கையில் நடந்ததோ லடாக்கில் நடக்க இருந்ததையோ நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம். அப்போ இந்த விவகாரங்களில் நீங்கள் முதல்ல பண்ண தவறு உங்கள் மேலே என்ன வருதுன்னா இந்த விவகாரத்துக்கு பொறுப்பேற்றுக்கல. பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்ல சார், அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்டபிலிட்டியாவது ஏற்றுக்கணும். அதுதான் பொறுப்பேற்றுக்கிறது. நான் வந்து அது பொறுப்பே, அதாவது தன்னையும் குற்றவாளி ஆக்காமல் ஒரு மாதிரி பேசி சமப்படுத்துறது. அது அங்கே கேட்டால் தெரியும். 4 திமுக தலைவர்கிட்ட ஆலோசனை கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்கணும். அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் இது பண்ணாமல் ஒரு கொந்தளிப்பில் இருக்கிற நேரத்தில் இவர் ஏதோ புரட்சி அது இதுன்னு போட்டோன்னே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் சில பேர் இவங்கெல்லாம் புரட்சி பண்ணி வந்த மாதிரியும் புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் மாதிரியும் இவர் ஆதரவு வந்து மேல் தட்டு வர்க்கம் மாதிரியும். ஏன் அப்போ காசு வாங்கினீங்க? ஆர்டின்ட்ட வாங்கினீங்களா இல்லையா? அதிகமாக வாங்கின கட்சி எதுங்க? திமுகவும் பாஜக. அப்புறம் என்ன காங்கிரஸ் இல்லையா? இல்லை, அவர் வள்ளல் சார், திரிணாமுல் காங்கிரஸ் வரைக்கும் கொடுத்துருக்காரு சார் அவரு. அப்போ ஏதோ புரட்சி இவர் வந்து லாட்ரி மருமகனு மற்றவர்கள்லாம் புரட்சியில் பூத்த புதுமலர்கள்ன்ற மாதிரி ஒரு பெரிய அளவு இது இல்லை. பத்திரிகாரர்கள் ஏய் தெரியுமா அவனுக்கு, நீ யார், நீ அச்சா பூச்சா ஆய் உய் ஏங்க பொங்குறீங்க, விமர்சனம் வைங்கன்ற. அதை வச்சுன்னா தப்பா போட்டார். இது எப்படிப்பட்ட தப்பு அப்படின்ற விமர்சனத்தை வைங்க, நம்ம வேலை அதானே. நம்மளே எகிரிக்கிட்டு அடிக்கிறதுக்கு நம்ம திமுக காரங்களா இல்லை வேற கட்சிக்காரங்களா? அப்போ இது ஒரு பக்கம். விஜய் கட்சியே விமர்சனம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்களா பத்திரிகையாளர்கள்? ஏய் என்னடா செருப்பால் அடிப்பண்டா, வாடா போடா அடா போடா, இதெல்லாம் ஒரு அம்மா பழைய ஃபோட்டோ எடுத்து போட்டு திட்டமிட்டு இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன், இப்போ கூட பார்த்துட்டு வந்தேன், அந்த சிர்ஷீட் லைட் ஆஃப் பண்ணி போகிறாருல, இது என்ன மனப்பான்மைலாம் டீகோட் பண்ணுறாங்க. இது ஒரு வகையான அந்த உளவியலில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அந்த வகை மனப்பான்மையா ராசிஸ்டிக் சிண்ட்ரோம் இந்த மாதிரிலாம் போட்டு அப்போ எந்த அளவுக்கு ஒர்க்கு நடக்குது பாருங்கள் விஜய்க்கு எதிராக. பண்ணிட்டாயா, தப்பு பண்ணிட்டாயா, மெச்சூரிட்டி இல்லையா, இப்படி நடக்கும்லாம் தெரியாது, திட்டமிட்டா பண்ணது நடக்கும் தெரியாது, இப்படி நடந்தா பிறகு என்ன பண்ணணும் தெரியாது. இதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். அரசியல் இந்த லெவல் தான், நீ இந்த லெவலில் வந்து மாற்றிக்கோன்றோம். நடந்துச்சு, இப்போ போட்டு அடிக்கிறீங்க. இதில் இப்படியே போகும்பொழுது ஆதவர்ஜுனாவுடைய இது ட்வீட்டு, ஆதவர்ஜுனா மேலே வழக்கு போடுறாங்க, இவங்க 2 பேர் கைது, இதெல்லாம் ஓடுது. இது இந்த ஏமா மாலினி டீமு இந்த இதெல்லாம் வந்தோம்னா மறுபடியும் நிலைமை இப்படி ஆகுது. அப்போ மறுபடியும் சீர் பண்ணுறதுக்கு டக்குன்னு அரசு அதிகாரிகளை, நோடல் ஆஃபீஸர் அவர்களை அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு கட்சிக்காரங்களை வச்சு தான் பண்ணணும். இல்லை சார், அரசாங்கத்தின் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கும்போது அரசாங்கம் பதில் சொல்வதனால சார் சரியா? யாரும் அரசாங்கம் மேலே குற்றச்சாட்டு வைக்கலையே. அரசாங்கத்துறை வந்து செயலற்று இருந்தது சார். போலீஸ் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கலங்க. போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கலன்றது குற்றச்சாட்டு இல்லைங்க, அது அவருடைய செயலின் மீது சுட்டி காண்பிக்கிறது. அதுக்கு வந்து டிஜிபி அவர்களும் பொறுப்பு டிஜிபியும் பேசிட்டாரு, எல்என்டோ ஏடிஜிபிலாம் சாவுட்டம் விடுன்னு சொல்லிட்டாங்க, வேண்டுமென்றே பண்ணார்கள், போலீஸார் இதை ஆம்புலன்ஸை மறித்தார்கள், போலீஸார் வந்து திட்டமிட்டு இப்படி பண்ணாங்கன்றதான் குற்றச்சாட்டு. என்ன பண்ணீங்க? க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா? இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, விஜயை ஏன் நீங்கள் அனுமதிச்சிங்க? நீங்களும் ஒரு வகையில் காரணமா? டிஎஸ்பி டிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காரு, விஜய் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பைபாஸ்ல ஒன்று பேசுறீங்க, இல்லை கரூருக்கே வராதிங்க, இல்லாட்டினா ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்க பேசிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற பல்வேறு விஷயத்த வந்து மாவட்ட நிர்வாகமும் பேசியிருக்காங்களே சார். அதை தாங்க சொல்றேன். அதுக்கு நீங்கள் அதிகாரிங்க, நீங்கள் தான் மக்களை பாதுகாக்கிற இடத்துல இருக்கீங்க. மக்களை பாதுகாக்கிற துறையில தான் சார். நிறுத்தியான்னு சொல்லணும். நிறுத்தியா? ஏன் அந்த தடியடி நடந்ததுல எதுக்கு அடிச்சாங்க? ஆம்புலன்ஸ் போது நகர்த்துப்பான்னு முதல்ல சொல்றாங்க, இறங்கிட்டு பெரிய இது மாதிரி சாவியை கொடுப்பா, வண்டியை ஓரம் கொடுப்பான்றாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் போலீஸு? செவுட்லேயே ஒன்று விட்டாரு, ஏசி விட்ட உடனே இன்னும் 2 பேர் 3 ஆச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் காரை எடுத்துட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. இதை தானேங்க செய்யணும், சொல்லணும், உள்ளே வராதிங்க, ஸ்டாம்பேட் ஆகிடுங்க, பிரச்சனைங்க, இங்கே என்ன பேசுனா பேசுங்க, முடியாதுன்னு எப்படி அவர் சொல்ல முடியும் சார்? அதனால தான் சார் 50 மீட்டர் தள்ளி வந்திருக்காங்க. ஆதவர்ஜுனா தாங்க சொல்கிறேன், முடியாதுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கூட்டம் அனுமதி கிடையாது. அது கண்டிஷனில் ஒன்றுங்க, நிபந்தனைகளை மீறினீங்கன்னா கூட்டத்தை ரத்து பண்ணுவோம், அனுமதி ரத்து பண்ணுவோம். அந்த பவர்ஸ் வந்து யாருக்கு வேணா இருக்குங்க, ஒரு கான்ஸ்டபிள் கூட இருக்குதுங்க. என்னங்க ஓவர் ஸ்பீடு கார் வருது, ஏற்றுனா ஜனங்க செத்துருவாங்கன்னு தடுக்கணும்னா சார் டிராஃபிக் போலீஸ் தான் தடுக்கணும்னு எதாவது இருக்கா? எந்த காவலராக இருந்தாலும் தடுக்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் இது செய்யலை அப்படின்றத சுட்டி காமிக்கிறது தான் எதிர்கட்சிகள் வேலை. பேலன்ஸ்டாக போகிறது. நீங்கள் சொல்கிற நரேட்டிவ்லாம் யாரும் ஒத்து வர மாட்டாங்க, அப்போ அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு
அரசு மேலே குற்றச்சாட்டு இங்கே வரல. இங்கே திமுக மேலே தான் குற்றச்சாட்டு வருது. நீங்கள் திமுக தலைவர்கள் தான் பதில் சொல்லணும். திமுக அரசாங்கம் தானே சார் இங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட அரசினுடைய நிர்வாக தோல்விங்கிற தனித்தனி இருக்குதுங்க, தனித்தனியாக இருக்கு. நீங்க அரசு மேல குற்றச்சாட்டுக்கு திமுக தலைவர் பதில் சொன்னா அது வேற. அந்த பாஜக எம்பிகள் வந்த போது அண்ணாமலை ஒரு அம்மா வச்சுக்கிட்டு கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க, கத்தியெல்லாம் வச்சு கோடு போட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஆதாரமே இல்லையே சார். அந்த அம்மா சொல்றாங்க. ஆமா, அத அவரு அவங்களுக்கு சொல்றாரு, அண்ணாமலை சொல்லலங்க. நல்லா அந்த அம்மா சொன்னதான் சொல்றாரு. அதுக்கு என்ன அம்மா கொஞ்சம் தெளிவா இருக்கணுங்க. அதே போல சென்னையில ஒரு அட்வொகேட் பேட்டி கொடுக்குறாரு, அவரும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தாவேகா வக்கீல் தானே. ஏங்க நீங்க அவங்களெல்லாம் போய் கணக்குல சேர்க்குறீங்க. நான் தான் சொல்றேனுங்க, இவங்களெல்லாம் எப்படி வக்கீல் அணியில கொண்டு வந்தாங்கன்றது. இன்னொருத்தர் செத்து போனவங்கலாம் கணக்கு காட்டுறாங்க. அதனால நான் இவங்க இம்மெச்சூரிட்டின்னு ஒரு இதுக்குள்ளேயே அடக்கி கொண்டு சார். அவர் பார்த்தா சீனியர் கவுன்சில் மாதிரி இருக்காரு சார். அவரே எப்படி பேசுறாரு? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளா இருப்பாங்க, போய் பேசுனீங்கன்னா தெரியும் அவங்களுடைய லெவல் என்ன இருக்குன்னு. ஒரு கான்ஸ்டபிள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நம்ம பேச முடியாது, அவ்வளோ சப்ஜெக்ட் பேசுவார், செக்ஷன்லாம் பிரிச்சு மேய்வார். நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேங்க. பெரிய ஐபிஎஸ் அதிகாரி போய் பார்த்துருப்போம், நம்ம ஒரு பவ்யத்தோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசும்போது தெரியும் அவர்கள் எவ்வளோ சரக்கு இருக்குது அவங்கள்ட்டன்னு. ஆனால் ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார், நான் பல பேர்கிட்ட நான் ஐடியா கேட்குறது கான்ஸ்டபிள் எஸ்ஐ லெவலில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கும். எனக்கு பல விஷயங்களில் சந்தேகம் வருதுன்னா முதல்ல இவங்கள தான் கேட்பேன். ஓகே, அதுக்காக இவங்கெல்லாம் லாயக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வெல் நாலேஜாக இருப்பாங்கன்னா அதை இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குரூப் ஒன்று ஆஃபீஸர் கேட்டிங்கன்னா பெரிய நாலேஜாக இருப்பாங்க. ஓகே, இது வித்தியாசம், அனுபவங்கள் அவரவர்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து தான். அதனால நீங்கள் எல்லாத்தையும் பொதுமைப்படுத்த முடியாது. ஓகே சார். இந்த பொலிட்டிக்கலாக விஜய் கூட ராகுல் காந்தி பேசிட்டாரு, விஜய் தரப்பை பாஜக நெருங்கிட்டாங்கிறது. விஜய் கூட ராகுல் காந்தி பேசினாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லை சார். அப்புறம் ஆனால் பெரும்பாலும் நான் கூட ட்வீட் பண்ணுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாதுல்ல. இன்னைக்கு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா நான் தான் நெருப்பை பற்றி வைக்கிறேன், நான் போடுறேன். அமித்ஷா நேரடியாக விஜயிடம் பேசினா நான் போடுறேன், நான் போட்டால் ஒரு 4 பேர் நம்புவான்ல, அதை எடுத்து 4 பேர் சுற்றுவாங்க. யார் போட்டா ஏங்க அவரே போடுறாருங்க, இப்படி தான் ஓடும். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே சார். குறிப்பாக இதை எப்படி சார் அரசியலாக எப்படி சார் பின்னாடி ஒரு விஷயம் சம்பவம் நடந்துருச்சு, விஜய்க்கு இருக்கிறது 2 வாய்ப்பு. அரசியலுடைய அனுபவமின்மை, திரும்ப நான் சொல்கிறேன் அனுபவமின்மை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் பேசுகிறாரு, நான் அதனால தான் அந்த கோர்வையாக வந்தேன், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே ஓகே, புரியுது. விஜய் வீடியோ பேசுகிறாரு. விஜய் வீடியோவில் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க என்ன சார் அவர் அக்கௌண்டபிலிட்டியே அவர் எடுத்துக்கல, ஆமாம், அவர் முதல்வருக்கு சவால் விடுறாருன்னு. அரசு நடந்த பொழுது இங்கே இந்த கலாச்சார சாவுகள் இதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்களா? அதனால சார் 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்குறது அரசு நிவாரணங்க. அதுவும் கிட்டத்தட்ட அக்கௌண்டபிலிட்டி கணக்கு தான். கிடையாது. அரசு இந்த கள்ளச்சாராய சாவு எங்களை அறியாமல் நடந்தது, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு எதாவது எடுத்துக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் போலீஸ் முழுக்க அந்த கள்ளச்சாராய சாவுன்னு கூட சொல்லல, விசச்சாராயம். நாங்கள் என்ன சொல்றீங்க? சரி, அஜித்குமார் மரணத்துக்கு முதல்வரே மன்னிப்பு கேட்டார் சார். இதை விட பெரிய அக்கௌண்டபிலிட்டி என்ன சார் வேணும்? முதல்ல என்ன சொன்னாங்க? எப்போ மன்னிப்பு கேட்டார்? முதல்ல என்ன சொன்னாங்க? வலிப்பு இறந்தாருன்னாங்க. அடுத்து கோர்ட்டு தலையிட்டு பண்ணோன்னு தான் சிபிஐ விசாரணை எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அரசியலில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அரசியலில் சமாளிக்க தான் பார்ப்பாங்க. லாக்அப் டெத்தியை இட்லி சாப்பிட்டு செத்தன்னு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆனாலும் அதான் சொல்லுவார். சாத்தான் உலகத்தை சொல்லியா, எல்லாரும் அந்த வேலையை பண்ணுவாங்க. விஜய்க்கு மட்டும் ஏன் இதை பொருத்தி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் தப்பு பண்ணேன்னு எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இன்னொன்று, அவர் திட்டமிட்டு இந்த பண்ணல. அப்போ அவர் எல்லா கூட்டத்திலையும், ஆனால் அது ரொம்ப அவர் இன்னும் அந்த லெவலில் தான் இருக்காருன்றது தான் அவருடைய பேச்சு வெளிப்படுது. எல்லா கூட்டத்திலும் நடக்கலாம், நடக்காத ஒன்றுக்கு லக்கு சார் நடந்திருக்கு சார். நேத்தி எல்லா கூட்டத்திலும் எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுதாங்கிற டேட்டாவை கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களே. அதெல்லாம் நான் அப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? இந்த டேட்டா வச்சுருக்கீங்கல்ல, எதுக்கு இந்த கூட்டத்தில் 7 மணிக்கு அதனால் வர விட்டீங்க? நேரம் நினச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் போக ஒரு 50 பேர் இதாகுவான், நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சார். ஒன்றும் இல்லை சார். 11 மணிக்கு இருந்து நீ 12 மணிக்கு சொன்னல, இருங்க, நீ 12 மணிக்கு சொன்னல, 2 மணி 3 மணி 4 மணி நீ உன் இஷ்டத்துக்கு இது கூட்டு வர, பர்மிஷன் கிடையாதுயா, நீ கிளம்பு, ஸ்கிப் பண்ணி போ. இந்த அப்பராண்டு எடுத்துக்கணுமா வேணாவா? அரசுக்கு அதில் இது இல்லையா? நான் கேட்குறேன். நீங்கள் தான் இப்போ அடுக்குறீங்களா அந்த இதில் உண்மை தான். நான் தான் சொல்கிறேன்னே, விக்ரவாண்டிலேருந்து செத்து போனவர்களை பற்றி இவர்கள் கவலைப்படவே இல்லை. சஜிக்கே கவலைப்பட்டாங்களா? 25 வருஷம் கூட இருந்தவங்க சஜி, நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். சஜிங்க நெல்லை மாவட்ட செயலாளர், சென்னையில் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். ஆமாம் ஆமாம், போய் பார்த்தீங்களா? இது வரைக்கும் அந்த குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விஜய்
அவர்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்துருக்கீங்களா? ஒரு படத்திறப்பு நடத்திருக்கீங்களா? மாநாடு நடத்துனீங்க, சஜி அரங்கம் ஏதாவது மாநாடு அவர் பேரில் வச்சிங்களா? உங்கள் மாவட்ட செயலாளர் தானே, 25-30 வருஷமா உங்களுக்கு மன்ற நிர்வாகியாக இருந்தவர் தானே. நான் இதை தானே பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் தொண்டர்களே மதிக்கிற பன்மை இல்லை, நிர்வாகிகள் இறந்தது கூட நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிர்வாகி வந்து தற்கொலை, அது கூட நேற்று அவர் பேசுனதுல அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கணும். அதையும் பண்ணலை. நான் நேற்று ஒரு இதிலே பேசும்போது சொன்னேன், முடித்த உடனே சொன்னேன், ஏங்க அது சொல்லியிருக்கணும், அதையும் சொல்ல. அவர் 41 குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். நீ அரசுக்கிட்டே யார்ட்டையும் கேட்க வேணாம், 41 குடும்பத்திட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். கரெக்டா? ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி நான் மன்னிப்பு கேட்குறேன். நானும் காரணமாக அமைஞ்சிட்டேன். நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்னு. நான் உங்களை நாடி வந்தேன், நீங்கள் என்னை நாடி வந்தீங்க, என்னை நம்பி தான் வந்தீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு துர்மரணம் நடந்துச்சு. ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். உங்களோட நான் துணை இருப்பேன். பேசி சொல்லியிருக்கணுமா வேணாவா? ஆனால் இதை சொல்லலை, இதை இது பண்ணலன்ற ஒரே காரணத்துக்கு போட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க நியாயம்? எல்லோரும் ஹரிச்சந்திரர்கள் மாதிரி, நம்ம விஜய் மட்டும் அயோக்கிய மாதிரி பத்திரிகையாளர்லேருந்து எல்லாரும் போட்டு அடித்தா என்னங்க நியாயம்? இன்னொன்று, நீங்கள் முதல்வர் அவர்களே என் மேல் நடவடிக்கை எடுங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு கூட விஜய் உரிமை இல்லையா? சார் தெனாவட்டா பேசுற, திமுறா பேசுறேன்னா வேற எப்படி பேசுவாங்க சார்? அவங்க தொண்டர்கள் வந்து, ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியால வந்து கான்ஸ்பிரசியை திட்டமிட்டு பரப்புறாங்க சார். மற்றவர்கள்லாம் பரப்புறது இல்லையா? நரேட்டிவ் செட் பண்றது இல்லை யாருமே. கைது பண்ணியிருக்காங்க. மற்றவர்கள்லாம் நரேட்டிவ் செட் பண்றது வேற சார், கான்ஸ்பிரசி நரேட்டிவும் கான்ஸ்பிரன்சிக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நரேட்டிவ் செட் பண்றதுக்கும் கான்ஸ்பிரசி தியரிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருத்தர் டீகோட் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கான்ஸ்பிரன்சி தியரின்னு 2 நாளாக தூக்கிட்டு ஊட்டிட்டு வர்றீங்க. அவ்வளோதானே? இவ்வளோ நாளாக நரேட்டிவ்னு சொல்லியிருந்தோம், இப்போ கான்ஸ்பிரன்சி தியரின்றோம். அவ்வளோதானே? வார்த்தைகள் தான் மாறிப்பட்டிருக்குது. நரேட்டிவ் எல்லாரும் தான் செட் பண்ணுறாங்க. அதை இப்போ செட் பண்ணிட்டு இல்லையா? லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, இந்த வகை மனப்பான்மைன்னு சொல்கிறதுக்கு கான்ஸ்பிரன்சி தியரியா வேறு என்னது? இது விஜயை குற்றவாளி ஆகுறீங்கல்ல. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடாதா? ரசிகர்களோட விளையாடக்கூடாதா? அவருடைய அனுபவம் அவ்வளோதான். அவர் விளையாடினாரு, நாய்க்குட்டி வச்சுட்டு போடுறாருல்ல ஃபோட்டோ. யாராவது பண்ணுறீங்களா? நியாயம் இருக்கணும் இல்லைங்க. விஜய் வந்து குற்றம் இந்த விஷயத்தில் இப்படி பண்ணாருன்னு நம்ம சொல்கிறோம். விஜய் முழு குற்றவாளின்னு சொன்னால் விஜய் சவாலே விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? விஜய் வாழை குழச்சிக்கிட்டு அப்படியே இருக்கணுமா? அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. ஓகே சார், அவருக்கு உரிமை இருக்கா இல்லையாங்க? தன்னை ஒரு இதுவாக காமிச்சிக்கிறதுக்கு நீ முடிஞ்சா என்ன கைது பண்ணு, மற்றவங்கள விடுன்னு சொல்கிறதுக்கு அவர் உரிமை இல்லையா? உனக்கு உரிமையே இல்லை, நீ அடிமை, நீ கைதி, நீ இவன் அவன் சொல்கிறதுக்கு யாருக்குங்க உரிமை இருக்குது? என்ன பிரச்சனைனா, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, இவர் மன்னிப்பு கேட்டுருக்கணும். ஓகே, கேட்காது அவருடையது. இதானே விமர்சனம். கரெக்டா? அக்கௌண்டபிலிட்டி யாருங்க எடுத்துக்குவா? எப்படிங்க எடுத்துக்குவாங்க? எப்படி நான் தான் குற்றவாளி, நான் தான் வேணும் பண்ண நேரம் எடுத்துக்குவாங்களா? அப்படி இருந்தா கூட யாரும் எடுத்துக்குவாங்களா சொல்லுங்க சார்? அந்த மன்னிப்பு தான் நாங்க அக்கௌண்டபிலிட்டி எப்படியோ தானே சொல்லுவாங்க. அந்த மன்னிப்பு தான் சார் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றாங்க எல்லாரும். என்ன மன்னிப்பு? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? 41 குடும்பங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை இப்ப நீங்க இப்பதானே சொல்றீங்க, நான் சொன்ன அப்புறம் சொல்றீங்க சார். அதுவும் ஆஃப் தி அக்கௌண்டபிலிட்டி தான் சார். ஆமாங்க, இதுக்கு எனக்கு பொறுப்பே கிடையாது, நான் காலதாமதமாக வந்தது ஒரு காரணம்னு சொல்றதும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி. ஆமாங்க, அதை ஒரு எடுத்துக்கலையே சார், இப்போ வரைக்கும் எடுத்துக்கலையே. ஆமாங்க, நானே சொல்றேனுங்க, அதுதாங்க அக்கௌண்டபிலிட்டி. ஆனா நீங்க அப்படி சொல்ல, நான் தான் முழு குற்றவாளின்னு மன்னிப்பு கேட்க. நான் முழு குற்றவாளி விஜய் மீது நான் வந்து கொலைப்பழிய சுமத்தல. விஜய் அட்லீஸ்ட் நான் வந்தது காலதாமதம், இதனாலதான் இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு, அதற்கு தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க சொன்னனே தவிர முழு பொறுப்பையும் நான் வந்து விஜய் மீது சுமத்தல. சிலுவையை வந்து விஜய் மட்டுமே சுமக்கணும்னு நான் சொல்லல, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, இன்க்ளூடிங் மக்களுக்கும் இருக்கு. நான் வந்து இப்ப காலதாமதமாக விஜய் வந்ததுக்கு இது நடந்துச்சுன்னு விஜய் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாரு வச்சுக்கோங்க. காலதாமதமாக விஜய் வந்தனால அவ்வளவு நெரிசல் இருக்குல்ல, திரும்பி போயா? பர்மிஷன் கிடையாது, 4 மணி தான் உனக்கு டைம், 4 மணி வரைக்கும். மக்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. இதை தான் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னார் அண்ணாமலை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ வந்து திரும்பி போ, நான் எங்களுக்கு தான் இங்கே சட்டம் ஒழுங்குது அப்படின்னு ஏன் எடுக்கல? நான் கேட்க மாட்டேங்க. இன்றைக்கி நீங்கள் ஓங்கி நின்று எல்லாரையும் வச்சு எல்லோரும் மாப் மென்டாலிட்டிக்கரே ஆகலாம். நானே கூட என்னடா அது விஜய் இந்த அடி அடிக்கிறாங்களே, விஜய் பயங்கரமான குற்றவாளி போலான்ற நினைக்கிற அளவு கொண்டு வர்றாங்க. ஆனால் அது இல்லை, நீதிமன்றம் வேறு மாதிரி கேட்கும். சரிங்க, அந்த ஆள் தான் வந்தான், பைத்தியக்காரன், முட்டாள், அனுபவம் இல்லாதவன், இல்லை இது வேணுன்னே வரான் அந்த ஆள். இதில் அப்படி தானே போட்டிருக்கு, எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கு? வேண்டுமென்றே வந்தார், அதாவது மக்களை கூட்டுறதுக்காக தாமதமாக வந்தார், வேண்டுமென்றே திட்டமிட்டு வந்தாயா? அவன் வேணுன்னே வந்தாயா? ரைட்டு. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? கோர்ட்டு கேட்கும்ல, அங்கே நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. ஓகே சார், உங்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்குது? சட்டம் ஒழுங்கு எஸ்பி என்னையா பண்ணீங்க? இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு, வேணுன்னே வர்றான்,
ஸ்டாம்ப் பேடாகவும் தெரியும். அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, சார் நாங்கள் போய் சொன்னோம் சார், அவர் கேட்காம வந்துட்டார் சார்னா அங்கே சொல்ல முடியாது. இங்கே கூட்டம் போட்டு சொல்கிறீங்க தெரியுமா, அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. அதனால் இந்த பொறுப்பு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியோ, அண்ணாமலை சொன்ன மாதிரியோ 2 சைடுமே பொறுப்பு ஏற்றுக்கணும். இவங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, இவங்கள்ட்ட இருக்கா நான் கேட்குறேன். இவங்க எடுத்துக்கிறாங்களா அக்கௌண்டபிலிட்டி? எடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லவா? 2 பேர் மேலே என்கொயரி போடணும். அட்லீஸ்ட் மாவட்ட எஸ்பி மேலேயாவது நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி அந்த பொறுப்பு டிஎஸ்பி யாரோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாங்கன்னா இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எடுத்துட்டா நாங்கள் எங்கே தப்பு மாதிரி ஆகிடும்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. அதுக்கு தானே ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, அக்கௌண்டபிலிட்டி நம்மள்ட்ட அங்கே தள்ளி விடலான்னு. சேம் அதே தான் அந்த உரிமை விஜய்க்கு இல்லையா சொல்லுங்கள் சார். அதே போல பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை வந்து தனிப்படை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல சிடி நிர்மல்குமாரையும் தனிப்படை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் A2 A3 அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஆதவ் மேல இன்னொரு ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் சோஷியல் மீடியால அந்த போட்ட பதிவின் காரணமாக அதுலயும் ஆதவ் பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. அது யாருக்கும் தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. ஓகே சார். குறிப்பாக ஏன் வந்து விஜய் பேரை வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படவில்லை? ஏன் வந்து ஆதவையோ அல்லது வந்து ஆனந்தையோ ஏன் வந்து இப்போ வரைக்கும் கைது பண்ணாம இருக்காங்க? என்ன சார் விஜய் வந்து கெஸ்ட்டுங்க, மாநில தலைவர். அவர் வந்து கூட்டத்துக்கு வராரு. ஓகே, கூட்ட ஏற்பாடு அதுக்கான பொறுப்பாளர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபகண்டா செக்ரட்டரி தான் முதல் பொறுப்பாளர். ஆதவர்ஜனா பேர் எங்கேயுமே வெளியே வரலையே சார். அதான் சேர்க்கல, அதுக்கப்புறம் சேர்த்துருக்கு. அண்ட் அதர்ஸ்ல இருந்ததுல யாரை வேணா சேர்க்கலாம், நாளை விஜய் கூட சேர்க்கலாம். அப்ப அண்ட் அதர்ஸ்ல இப்ப மறுபடியும் நேத்து ஆதவர்ஜுனா பேரையும் சேர்த்துட்டாங்க. அவர் மேல 2 வழக்கு இருக்குது. ஒண்ணு கரூர் சம்பவம், அதே போல வந்து இந்த சோஷியல் மீடியால பதிவு போட்ட வழக்கு. இந்த கரூர் சம்பவத்துல அவர் பேர் சேர்த்தது ப்ரொபகண்டா செக்ரட்டரிங்கிறதுனால யாருக்கும் அவ்வளவா தெரியாது. அதனால இது நம்ம கொஞ்சம் போலீஸ் சைடில் பேசும்போது இல்லை சார் அவர் பேரும் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் தேடப்படும் குற்றவாளி தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம ஆளுங்க கிளப்பி விடுறோம். ஓகே, அவங்க சாதாரணமாக தான் இருக்காங்க. தனிப்படை போட்டு சார் நான் அவங்கள்ட்ட பேசினப்போ சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ரெடியாக தான் சார் இருக்கோன்றாங்க. அவங்க ஃபோன் ஆனில் தான் இருக்குது. ஃபோன் ஆனில் இருந்தால் எப்படிங்க தேடப்படும் குற்றவாளி? அவர்கள் வந்து ஈஸியாக இது பண்ணலாம். அவங்க முன்ஜாமீன் கேட்டு மனு செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அது விசாரணைக்கு வரப்போகுது. ஏன் சார் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கல விஜய்க்கோ தாவேக்காவுக்கும்? ஏன் தமிழ்நாடு இந்த விவகாரத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர்கள், நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இவர்கள் சொப்பு கட்சின்னு கூட சொல்லியிருக்கேன். ஆமாம், ரொம்ப கோவம்லாம் வந்துருக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஏன் சொப்பு கட்சின்னு சொல்கிறேன்னா, குழந்தைகள் கூடி ஒரு விளையாட்டு, அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும், சாப்பாடு செய்யும், இவ்வளோண்டு அரிசி வச்சு எல்லாம் பண்ணோம், பெரிய லெவலில் நான் பார்த்துட்டு பண்ணோம். அதனால தான் சொப்பு கட்சின்றது. இவர்கள் பண்ணுற எல்லாமே, இவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா யார் ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. ஓகே, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இவர்களே தங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செயல்படுவாங்க. யாராவது ஆலோசனை சொன்னால் கூட கிண்டல் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்கள அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். பெரிய தலைவர்கள் பலரும் உள்ளே வரன்றப்போ யாரையும் உள்ளே விட மாட்டேன், ஹெலிகாப்டர்லேருந்து வந்தா, இதுலேருந்து வந்தா, இப்படிலாம் சொல்லி தனக்கு. இவர் விஜய் கிட்ட என்ன பிரச்சனை, விஜயுடைய எல்லா விஷயத்தையும் விஜய் இன்னைக்கு அனுபவிக்கிறார். விஜய் செய்த தவறுகள் இன்னைக்கு வந்து விஜய் சுற்றி இருப்பவர்கள், விஜய் செய்த தவறு, அதே போல விஜய் சுற்றி இருப்பவர்கள் செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு விஜய் செய்த தவறு நீ விஜய் அனுபவிக்கிறார். தனக்கான பொதுச் செயலாளர் யாரு அப்படின்றதுல ஒரு இது அனுபவம் இருக்கணும். அது விஜய் கிடையாது. விஜய்க்கு வந்து புஷி ஆனதுன்னா உயிர். அவரே பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் எப்படிப்பட்டவர்னா, பட்டுன்னு எஞ்சி நின்னார்னா கூட எல்லாம் எஞ்சி நிற்கணும், வந்தவொன்னே காலில் விழணும். பண்ணையாரும் நல்ல இது அதே தான் நிலப்பிரபுத்துவ சிந்தனை. அப்போ அந்த மாதிரி விழலைன்னா அவங்கள கட்டம் கட்டுவார். மாவட்ட செயலாளர் வந்து எல்லாம் தனக்கு வேண்டியவங்களை போடுவார். அப்போ என்ன அனுபவம் இருக்கணும்னு கூட ஓரம் கட்டிட்டு தனக்கு வேண்டியவங்களை போடுறது. தமிழ்நாடை பற்றி தெரியாத ஒரு ஆள் பொதுச் செயலாளர் இருக்கிறது உலக அதிசயமாக இந்த கட்சியில் தான் நான் பார்க்குறேன். ஏன் சார் திமுக நெருக்கடி கொடுக்குது, அரசாங்கம் ஏன் நெருக்கடி கொடுக்குது? வரேன், மேட்டருக்கு வரேன். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் இவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் நான் சொல்கிறேன். அப்போ இந்த அனுபவம் இல்லாதவர்கள் ஒரு இக்கட்டை சந்திக்கும் போது தெரிச்சு ஓடுறாங்க. எல்லாருமே ஓடுறாங்க. டிஎம்கே மேலும் மேலும் நெருக்கடி கொடுத்தால் இந்த நெருக்கடியை என்டிஏ பயன்படுத்தும். அவர்கள் ஏற்கனவே உங்களை வீழ்த்த தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி பலம் அமையாத அளவுக்கு நீங்கள் அவங்கள பண்ணுறீங்க, அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அமைஞ்சாலும் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. திமுகவுக்கும் சரி, என்டிஏக்கும் சரி, நம்ம ஜெயிப்போமா இல்லையான்ற சந்தேகம் இப்போ வரைக்கும் இருக்குது. திமுகவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் நம்ம வாக்குகள். அதனால விஜய் நம்மளை தான் ஸ்பாயில் பண்ணுவார், இந்த கேப்பை என்டிஏ பயன்படுத்திட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் விஜயை போட்டு ரொம்ப அடித்தாலும் சிக்கல்னு யோசிச்சுட்டு அப்படி பண்ணிட்டு வந்தோம். நாம நெருக்கடி கொடுத்தோம்னா விஜய் என்டிஏக்கு பக்கம் போயிடுவாருங்கிற ஒரு கணக்கும் விஜய் திமுகவுக்கு தெரியுமா? அதை தான் சொல்ல வரேன். அது இல்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போ இது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் விஜய் இந்த பொதுக்கூட்டங்கள் போகிறது எல்லாமே பண்ணுறாரு. இப்போ அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். இப்போ நீங்கள் இதில்
டிஎம்கே சொன்ன மாதிரியே என்டிஏக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஜெயிப்போமா இந்த பிரிக்கிற வாக்கு ஆன்டி டிஎம்கே வாக்கு விஜய்க்கு போய் நம்ம வந்து தோத்துட்டோம்னா டிஎம்கே கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து விஜய் எப்படியா வர வைக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. விஜய் ஓப்பனாக பல மீட்டிங்கில் அரசியல் எதிரி சித்தாந்த எதிரி இவங்களோட போக மாட்டேன்னு டிஎம்கேவும் போன கூட்டத்தில் திட்டினார். இது நடக்கும் பொழுது இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு போய்கிட்டு இருக்க நேரத்தில் விஜயே தலையை கொடுக்குறாரு. தலையை கொடுத்தோன்னா நடவடிக்கை வருது. இவங்க துரத்தி அவர்களை பத்திரிகைகளில் இதில் பெரும் குற்றவாளியாக சித்தரிச்சு அந்த மாதிரி புஷி இவங்களுக்கெல்லாம் என்னன்னா உடனே நம்மளை கூட்டு போய் தூக்கு போட்டுருவாங்க இவ்வளோ பேர் செத்ததுக்குன்னு. நேற்று கூட இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒரு அதிமேதாவி, விடமாட்டார்கள், விஜயும் சேர்க்கப்படுவார், 10 ஆண்டுகள் சிறை தண்டனை இப்போ தீர்ப்புலாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். ஓகே, இந்த அச்சத்துக்கு இவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க வேற. இது எல்லாத்துக்குமே ரெடியாக என்டிஏ இருக்குன்னா நீங்கள் போட்டு அவங்கள புஷியை நீங்கள் கைது பண்ணீங்கன்னா விஜய் உடஞ்சி போயிடுவார். ஓகே, அடுத்து அவர் எங்கே போவார் சொல்லுங்க? தனியாக விஜயகாந்த் மாதிரி நான் தனியாக நின்று ஜெயிப்பேன் முடிவு பண்ணுவாரா? என்டிஏ வாங்க நான் பார்த்துக்குறேங்க, சிபிஐ தானே கேட்குறீங்க, தரோம், உங்களுக்கு நான் என்ன வேணால் பண்ணித்தரேங்க அப்படின்னு ஓங்கி அண்ணாமலையிலேருந்து எல்லாம் இந்த சைடு அடிக்கும் பொழுது விஜய்க்கு ஆதரவா சந்தோஷமாக தானே இருக்கும். பயம் தானே கொண்டு போய் சேர்க்கும். சேர்க்குதா? சேர்த்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள், இந்த 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இங்கே கதை முடிஞ்சுது. என்டிஏ என்ன நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் சரி சார், அதாவது திமுக விஜய்க்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி கொடுத்தால் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேருவார், ஓடி போய் சேருவார், ஓடுவார்னு சொல்றீங்க. ஓகே சார், அப்படி விழுந்தால் அது பெரிய ஸ்வீப்பாக இருக்கும். இந்த தவறை திமுக செய்தது என்றால் விஜய் மேல உள்ள கோவத்தை விஜயை டிஃபேம் பண்றான், அது பண்றேன். இல்ல சார், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக அதெல்லாம் அரசியல் எல்லாம் கிடையாதுங்க. கலைஞரே பிஜேபி கூட சேர்ந்தாருங்க. என்னங்க கொள்கை எதிரி அந்த எதிரி? பிஜேபி நீங்க என்ன தீண்டத்தகாத கட்சியாவா இருக்கு? 11% நீங்க தானங்க வாங்கி கொடுத்தீங்க, நீங்களா பண்ணுவீங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வச்சு அண்ணாமலை பெரிய ஆளாக காமிச்சு 11% வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அதனால் பிஜேபி ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தால் ஸ்வீப். அது நீங்கள் என்ன வேணால் பிரச்சாரம் பண்ணுங்க. தான் இன்றைக்கி எங்கே சேர்ந்துட போகிறாருன்றதுக்கு பிஜேபிகிட்ட போகிறாருன்னு எல்லாரையும் வச்சு பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்களே பிஜேபி பிடிக்காதவர்கள்னு இருப்பாங்க. ஏன் பிடிக்காதுன்னு தெரியாது, பிடிக்காதியா அப்படின்னு அவங்க எல்லாருமே விஜயை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நெருக்கடி வந்தால் விஜய் போன்ற ஆட்கள் ஆப்ஷன் இல்லை என்டிஏ கூட்டணி பிஜேபி. அப்போ அவர் ரொம்ப சிம்பிளாக நான் இப்போ தாங்க இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து என்னை இது பண்ணணும், இவர்களை வீழ்த்தணும், ஒரே இது அதிமுக தான், அதனால தான் போனோம். அப்போ பிஜேபி அதிமுக கூட இருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு என்ன? நாங்கள் பிஜேபி கூட இருக்கிறோம். ஏன் நீங்கள் இல்லையா? காங்கிரஸும் சிபிஎம்மும் கேரளாவில் ஒன்றாவா இருக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகளும் கொங்கு ஈஸ்வரனும் ஒன்றாவா இருக்கீங்க? நீங்களாம் இல்லை. அப்போ நாங்கள் மட்டும் இருக்கக்கூடாதா? அவங்கள வீழ்த்தணும்னு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அப்போ மக்கள் வாக்களித்தாங்கன்னா இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா திரும்ப இந்த வேலையை பண்ணாங்கன்னா அவர்கள் தலையில் அவர்களே மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக திமுக தரப்பு விஜய்க்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி கொடுத்தால் என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் காலம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகிறதுங்கிறது. பல்வேறு விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி.